Hi friends, welcome to Miscellaneous. Today we are going to start a new topic, Lewis dot structure from chemical bonding and molecular structure chapter. இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு எலமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் CO2, NO2, N2O2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் வேர்டிங்ஸாகவும் லெட்டர்ஸாகவும் எழுதிருப்பீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சரை வந்து நான் சொல்லித்தரது மூலமாக அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் ஸ்ட்ரக்சராக வந்து வரைகிறதுன்றதை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஒரு எலிமெண்ட்டுக்கு நீங்கள் ஸ்ட்ரக்சர் வரைய தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அந்த எலிமெண்ட்டுக்கு மற்ற ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை கண்டுபிடிக்க முடியும். இப்போ N2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா N2ஓட பாண்ட் ஆர்டர் என்ன, N2ஓட பாண்ட் லென்த் என்ன, N2ஓட பாண்ட் ஆங்கிள் என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. அதோட லோன் பேர் அது மேலே எவ்வளோ இருக்குது, எத்தனை லோன் பேர் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் அந்த N2ஓட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வரைய தெரிஞ்சிருக்கணும். அப்போனா தான் உங்களால் வந்து மற்ற ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை டிஃபைன் பண்ண முடியும், ஃபைன் பண்ண முடியும். இந்த லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் நம்ம வரைகிறதுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமானது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு எலமெண்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா எலமெண்ட்குள்ளே ஆட்டம்ஸ் இருக்கும். இப்போ NO2 தெரியுதா ஸ்க்ரீனில், NO2 மைனஸ்ன்னு இருக்குது. இந்த NO2 மைனஸில் என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்குது, ஒரு N 2 O இருக்குது. அப்புறம் இன்னொரு எலக்ட்ரான் இருக்குது, ஒரு மைனஸ் போட்டிருக்கீங்களா அதுதான் இன்னொரு எலக்ட்ரான். அப்போ அந்த N ஓவோட பேலன்ஸ் எலக்ட்ரான் தெரிஞ்சிருக்கணும். என்னோட பேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது 5, ஓட பேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது 6. அப்படி ஒவ்வொரு ஆட்டமோட பேலன்ஸ் எலக்ட்ரான் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரக்சர் வரைய முடியும். பேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது உங்களுக்கு டவுட் வரும். பேலன்ஸ் எலக்ட்ரான் ஃபஸ்ட்டு தெரியணும்னா உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக அட்டாமிக் நம்பர் எவ்வளோ முக்கியன்றதை நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சால் மட்டும்தான் எல்லா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்க முடியும், அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சால் மட்டும்தான் எல்லா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, பேலன்ஸ் எலக்ட்ரான் அண்ட் அட்டாமிக் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போது ரெண்டாவது ஒரு விஷயம் தெரியணும்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா ஆக்டோட்ரோல். ஆக்டோட்ரோல்னால் இப்போ ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அதாவது ஆக்டோட்ரோலை ஒபே பண்ணுதுன்னு அர்த்தம். எலமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எலமெண்ட் வந்து ஆக்டோட்ரோலை ஒபே பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது ஸ்டேபிள்னு சொல்லுவோம். இப்போ N2னா அது ஆக்டோட்ரோலை ஒபே பண்ணியிருக்கணும். அந்த N2ல் 2 N இருக்குது. ஒரு எண்ணை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், இன்னொரு எண்ணை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அப்போனா அது வந்து ஆக்டோட்ரோலை ஒபே பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போனா அந்த N2 வந்து ஸ்டேபிள்னு அர்த்தம். இப்போ இங்கே CH4 பாருங்கள், Cயை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கா, ஒரு பாண்டுக்கு வந்து 2 எலக்ட்ரான் வந்து தேவை. அப்படி பார்க்கும்போது ஒரு எலக்ட்ரான் இங்கே ஒரு எலக்ட்ரான் இருந்தால் தான் ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ இங்கே 4 பாண்ட் இருக்குது. அப்போனா ஒவ்வொரு பாண்டுக்கும் எத்தனை எலக்ட்ரான் தேவை, 2 பாண்ட் தேவை. இங்கே 4 பாண்டுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் தேவை. அப்போ Cயை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கா, ஆனால் CH4 ஆக்டோட்ரோலை ஒபே பண்ணுதுன்னு அர்த்தம். இங்கே இப்போ CH4 ஸ்டேபிள். எந்த எலிமெண்ட் ஆக்டோட்ரோலை ஒபே பண்ணலையோ அது வந்து அன்ஸ்டேபிள். இப்போது லெவிஸ் டாட் வரைகிறதுக்காக நம்ம ரூல்ஸ் ரூல் என்னென்னா கவுண்ட் ஆல் த வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்போ NO2 நம்ம மைனஸ் எடுத்திருக்கோம், NO2 மைனஸ் நம்ம எடுத்திருக்கோம். இந்த NO2 மைனஸில் உள்ள மொத்த வேலன்ஸ் எலக்ட்ரானை கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு டோட்டலாக பாருங்கள். ஒரு நைட்ரஜன் இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது. நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 5, ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இங்கே இன்ட்டு 2. அப்புறம் இங்கே ஒரு மைனஸ் வேறு இருக்குது. மைனஸ் நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான். இங்கே ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது. ஸோ 1 எலக்ட்ரான் தான் இங்கே எக்ஸஸ் ஆகிருக்கு. சப்போஸ் இங்கே 2 மைனஸ் இருந்துச்சுன்னா 2 எலக்ட்ரான்ஸ் எக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொன்னேன். இதை பற்றி லாஸ்ட் வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன். தெரியாதவங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸ் ஆகிருக்கு. அப்புறம் இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை மொத்தமாக ஆட் பண்ணால் நம்மளுக்கு மொத்தம் 18 எலக்ட்ரான்ஸ் இந்த NO2 மைனஸோட வேலன்ஸ் ஷெல்லில் இருக்குது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே வந்து ஒரு எலமெண்ட்டில் பேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் பாண்ட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். பேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான்னா அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான்னு சொல்லுவோம். எலமெண்ட்டில் இன்னர் ஷெல் எலக்ட்ரான்ஸ் வந்து, அதாவது இன்னர் ஷெல்லில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸோட க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கும். அங்கே வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்லேருந்து பிரிஞ்சு வராது. இப்போ அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான்ஸ், அதாவது வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூக்ளியஸை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கும். அதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அது அவ்வளோவா இருக்காது. சொல்லப்போனால் நெக்லிஜிபிள்னு கூட சொல்லலாம். அதனால ஈஸியாக வந்து அது பாண்ட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு எலக்ட்ரானை கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ண வைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ரூல் பாருங்கள்.
Draw the least electronegative atom as the central atom. Least electronegative atom central atom னு போட சொல்றாங்க. NO2 மைனஸ்ல least electronegative atom எது? N தான் least electronegative atom. ஸோ அதை சென்ட்ரலில் போட்டு மிச்சம் இருக்கிற 2 ஓவை சைடில் போட்டுறணும். அப்புறம் இந்த மைனஸ் என்ன பண்ணணும்? ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இப்படி இண்டிகேட் பண்ணணும். இந்த மைனஸில் உள்ள ஒரு எலக்ட்ரானை இன்க்ளூட் பண்ணுறோம். எலக்ட்ரானா வேலன்ஷியல் எலக்ட்ரானை பாண்ட் ஃபார்மேஷனுக்கு இன்க்ளூட் பண்ணுறோம். பட் இங்கே கொஷனில் மைனஸ்னு கொடுத்துருக்கனால நம்மளும் மைனஸ் யூஸ் பண்ணுறோன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இண்டிகேட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். த நெக்ஸ்ட் ரூல் வந்து சென்ட்ரல் ஆட்டம் சிங்கிள் பாண்டு. அதாவது சென்ட்ரல் ஆட்டம்க்கும் சைடு ஆட்டம்க்கும் இடையில ஒரு சிங்கிள் பாண்டால் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இப்படி கனெக்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். Complete octet with remaining electrons for outer atom first and if remaining put to the central atom. அதாவது ரிமைனிங் எலக்ட்ரான்ஸை சைடு ஆட்டம்க்கு போட சொல்கிறாங்க. இன்னும் ரிமைனிங் இருந்துச்சுன்னா சென்ட்ரல் ஆட்டம்க்கு அந்த எலக்ட்ரானை போட சொல்கிறாங்க. அது எந்த எலக்ட்ரான்? வேலன்ஸ் எலக்ட்ரான் தான். இப்போ ரிமைனிங் ஆட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ ஒவ்வொரு பாண்டும் ஃபார்ம் பண்ணுறது வேலன்ஷியல் எலக்ட்ரான்ஸ்லேருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போது 2 பாண்டுமே எதுலேருந்து வந்திருக்கும்? இந்த 18 எலக்ட்ரான்ஸ்லேருந்து தான் இந்த 2 பாண்ட் வந்திருக்கும். இப்போ ஒவ்வொரு பாண்டுக்கும் எத்தனை எலக்ட்ரான் தேவை? 2 எலக்ட்ரான் தேவை. இந்த 2 எலக்ட்ரான் இருந்தால் தான் ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இங்கே 2 பாண்ட் இருக்குது. ஸோ 4 எலக்ட்ரான். ரிமைனிங் இன்னும் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கா. இந்த 14 எலக்ட்ரான்ஸையும் ஆக்டோட் ரூல் படி இந்த 2 ஆக்சிஜன்லேயும் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஆல்ரெடி இந்த ஆக்சிஜனை சுற்றி 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்கே 2 பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இங்கே 2 பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ இந்த ஆக்சிஜனில் இன்னும் 6 எலக்ட்ரான்ஸ் போடணும். இந்த ஆக்சிஜனில் இன்னும் 6 எலக்ட்ரான்ஸ் போடணும். அப்போ 6 + 6 12 எலக்ட்ரான்ஸ் இந்த 14 எலக்ட்ரான்ஸ்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். அப்போ மிச்சம் இன்னும் 2 எலக்ட்ரான்ஸ் வேலன்ஷியல் எலக்ட்ரான்ஸ் நிற்கிது. இப்போ இன்னும் மிச்சம் நின்றுச்சுன்னா அந்த எலக்ட்ரானை எங்கே போட சொல்லியிருக்காங்க? சென்ட்ரல் ஆட்டம் மேலே போட சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, இப்படி போட்டால் பாண்ட் வந்து போட்டால் இதுதான் பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். பாண்ட் மேக் பண்ணுறதுக்கு 2 எலக்ட்ரான் தேவைப்படுது. ஸோ இது பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான். இப்படி தனியாக அந்த மாதிரி ஒரு ஆட்டம் மேலே நின்றுச்சுன்னா அதுதான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான். ஒரு ஆட்டமை சுற்றி எலக்ட்ரான்ஸ் நிற்கணும். அது பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸாகவும் இருக்கலாம், இல்லை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸாகவும் இருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். கம்ப்ளீட் த ஆக்டெட் ஃபார் சென்ட்ரல் ஆட்டம் பை மேக்கிங் பாண்ட்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா பாருங்கள். இங்கே இந்த ஆக்சிஜனுக்கும் ஆக்டெட் ரூல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இந்த ஆக்சிஜனுக்கும் ஆக்டெட் ரூல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கா, இதை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கா. இப்போ என்ன பாருங்கள், 1 2 3 4 5 6 என்ன சுற்றி 6 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்குது. இன்னும் 2 more எலக்ட்ரான்ஸ் வேணும். அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்ப்ளீட் த ஆக்டெட் ஃபார் சென்ட்ரல் ஆட்டம் பை மேக்கிங் பாண்ட்ஸ். சென்ட்ரல் ஆட்டம் பக்கத்தில் ஒரு பாண்டை போட்டு சென்ட்ரல் ஆட்டமுக்கும் ஆக்டெட் ரூலை கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை வெளியே எடுத்து எழுதலாம். இப்படி தானே இருக்குது. இப்போ இங்கே ஒரு பாண்ட் போட சொல்லியிருக்காங்க. பாண்ட் போட்டால் நைட்ரஜனை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சா. 1 2 3 4 5 6 7 8 வந்துச்சு. இந்த பாண்ட் எப்படி வந்துச்சு? யார் கொடுத்தா? அப்படி தானாக வந்து நின்றுச்சா? சும்மா நம்மளாம் போட்டு விட்டோமா பத்தலைன்னு? அப்படி கிடையாது. இந்த பாண்ட் யார் கொடுப்பானா, யார்கிட்ட எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அவங்க பாண்ட் ஃபார்ம் பண்ணி முடிச்சு எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் வந்து ஒரு பாண்ட் வந்து கொடுப்பாங்க. எலக்ட்ரான்ஸ் இல்லாதவங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் தருவாங்க. ஓகேவா? இப்போ இந்த எலமெண்ட்டில் யார்கிட்ட எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது? ஆக்சிஜன் கிட்ட தான் இருக்குது. இந்த ஆக்சிஜன் கிட்ட இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இந்த ஆக்சிஜன் கிட்டேயும் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஒரு பாண்ட் போட்டிருக்கோம். அப்படின்னா இந்த பாண்ட் எப்படி வந்துச்சு? இந்த 2 எலக்ட்ரானை தான் இந்த ஆக்சிஜன் இப்படி கொடுத்து இங்கே ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ண வச்சுருக்கு. அப்போனா எப்படி ஒரு ஃபைனல் ஸ்ட்ரக்சரு? 2 எலக்ட்ரான் போயிடுச்சு இந்த ஆக்சிஜன்லேருந்து. இந்த ஆக்சிஜனில் தான் இருக்குது. இப்போ செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயுமே 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் எல்லாரையும் சுற்றி. 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 இருக்கா? முடிஞ்சா. இப்போ பார்த்துக்கோங்க, இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்குது. இப்போ நல்லா பாருங்கள். இந்த ஆக்சிஜன் வந்து இதுகிட்ட நிறைய எலக்ட்ரான் இருக்குதுன்னு சொல்லி
நைட்ரஜன் பக்கத்தில் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தா இந்த ஆக்சிஜன்னாலேயும் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் தானே. அப்போ இவங்க 2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணி இங்கே ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம்ல. அப்போனா இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்குது, இன்னொரு ஸ்ட்ரக்சரும் வரையலாம். இப்போ இந்த NO2 மைனஸ்க்கு 2 ஸ்ட்ரக்சர் வருதா, அப்போனா இது வந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னு அர்த்தம். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னால் ஒரு எலமெண்ட்டுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்டுக்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்போ இதே ரூல்ஸ் படி உங்களுக்கு இன்னொரு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி காட்டுறேன். ஆனால் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ CO2 எடுத்துக்கிறேன். இங்கே எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? ஒரு C2O இருக்குது. சியோட வேலன்ஷியல் எலக்ட்ரான் என்னது? 4 எலக்ட்ரான்ஸ். ஓட வேலன்ஷியல் எலக்ட்ரான் என்னது? 6 எலக்ட்ரான்ஸ். இங்கே 2 O இருக்குது, ஸோ இன்ட்டு 2 16 எலக்ட்ரான்ஸ் வேலன்ஷியலில் இருக்குது CO2க்கு. ஓகேவா? இப்போ இந்த 16 எலக்ட்ரான்ஸ் தான் CO2க்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ரூல் என்னது? ட்ரா த லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் வாஸ் த சென்ட்ரல் ஆட்டம். அதான இங்கே CO2ல லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இது. C தான் லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஸோ அதை சென்ட்ரலில் போட்டுருணும். தென் சென்ட்ரல் ஆட்டம் சிங்கிள் பாண்ட். சென்ட்ரல் ஆட்டமுக்கும் சைட் ஆட்டமுக்கும் இடையில ஒரு சிங்கிள் பாண்டால் கனெக்ட் பண்ணணும். போட்டாச்சா? தென் complete the octet with remaining electrons to outer atom first and if remaining put to the central atom. இப்போ இந்த 2 பாண்டில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த 4 எலக்ட்ரான்ஸும் எங்கேருந்து வந்துச்சு? இந்த 16 எலக்ட்ரான்ஸ்குள்ளே இருந்தால் வந்துச்சு. அப்போ இந்த 4 எலக்ட்ரான்ஸையும் 16 எலக்ட்ரான்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணிட்டா மிச்சம் நம்மளுக்கு 12 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். மிச்சம் இருக்கிற 12 எலக்ட்ரான்ஸை சைடு ஆட்டமுக்கு ஆக்டோட் ரூல் படி போட சொல்லியிருக்காங்க. இப்போ ஆக்சிஜனை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் வந்துச்சா? 1 2 3 4 5 6 7 8 2 3 4 5 6 7 8 வந்துருச்சு. தென் மிச்சமும் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து சென்ட்ரல் ஆட்டம் மேலே போட சொன்னாங்களா? அப்போ நம்மளுக்கு இங்கே 6 எலக்ட்ரான், இங்கே 6 எலக்ட்ரான், 12 எலக்ட்ரானும் ஓவர் ஆயிடுச்சா? அப்போ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ரூலுக்கு வாங்க. கம்ப்ளீட் த ஆக்டட் ஃபார் சென்ட்ரல் ஆட்டம் பை மேக்கிங் பாண்ட்ஸ். அதாவது பாண்டை மேக் பண்ணி சென்ட்ரல் ஆட்டமுக்கும் ஆக்டட்டை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பாண்டுக்குரிய எலக்ட்ரான்ஸை யார் டொனேட் பண்ணுவா? எக்ஸஸாக யார்கிட்ட எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அவங்க தான் டொனேட் பண்ணணும். இப்போ இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது. இந்த 2 ஆக்சிஜனில் யாராவது ஒரு ஆள் தான் டொனேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த 2 எலக்ட்ரான் இங்கே வந்து இங்கே ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஃபைனல் ஸ்ட்ரக்சர் என்ன வரும்? இப்போ இங்கே நல்லா பாருங்கள். இன்னும் சிக்கு ஆக்டோட் ரூல் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இல்லை. 1 2 3 4 5 6 எலக்ட்ரான்ஸ் தான் இன்னும் சியை சுற்றி இருக்கா. இன்னும் 2 மோர் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் சிக்கு ஆக்டோட் ரூல் கம்ப்ளீட் ஆகும். அப்போ தான் இன்னும் எக்ஸஸாக யார்கிட்ட எலக்ட்ரான்ஸ் இருக்குது? இந்த ஆக்சிஜன் கிட்ட தான் இன்னும் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 எலக்ட்ரான்ஸ் தான் இங்கே போய் பாண்ட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஃபைனல் ஸ்ட்ரக்சர் என்ன வரும்னு பாருங்கள். இப்போ ஆக்சிஜனை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? 1 2 3 4 5 6 7 8. சியை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 2 3 4 5 6 7 8. இந்த ஆக்சிஜன் சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? அப்போ இவங்களுக்கும் ஒவ்வொரு ஆக்டோட் ரூல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு 3 பேருக்குமே. அப்போனா இந்த CO2 வந்து ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்னு அர்த்தம். இப்படி தான் இந்த லெவல் ஸ்ட்ரக்சர் மூலமாக தான் நம்ம வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இடையில பாண்ட் வந்து ஃபார்மேஷன் நடக்கிறது. இப்போ N2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ N2ன்னு எடுத்துக்கிட்டா N ட்ரிபிள் பாண்ட் N. இப்போ இந்த ட்ரிபிள் பாண்ட் கூட லெவல் ஸ்ட்ரக்சர் மூலமாக தான் வந்திருக்கு. அதே மாதிரி BF3 B தான் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். சென்டரில் போடணும். இங்கே ஒரு F, இங்கே ஒரு F, இங்கே ஒரு F. இங்கே இருக்கிற பாண்ட்ஸும் லெவல் ஸ்ட்ரக்சர் மூலமாக தான் வந்திருக்கும். ஜென்ரலாக நம்ம ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி காட்டும் போது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இண்டிகேட் பண்ண மாட்டோம். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுற நேரத்தில் தான் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். எப்பயுமே நம்ம பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இண்டிகேட் பண்ணுவோம். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போது உங்களுக்கு லெவல் ஸ்ட்ரக்சர் எப்படி வரைகிறதுன்றது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 3 ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இந்த 3 ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் வரைஞ்சி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்ட் இந்த டாபிக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தென் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.
அவங்க சக்ஸஸில் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருங்க. இந்த டாப்பிக்லேயே ஏதாச்சும் ஒரு இது புரியலை அப்படின்னா அதையும் கேளுங்க, டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணுறேன். Subscribe Mersal and Me channel for instant notification. Thank you friends.